Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம Vivo V20 அப்படிங்கிற இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உண்மையிலேயே ஒர்த்தலையா உண்மையிலேயே யாரெல்லாம் வாங்கலாம் இது ஏதோ 44 மெகாபிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒர்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா ஹானஸ்டா பார்க்க போறோம். சோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ உண்மையிலேயே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க லைக் போட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த வீடியோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணும், நிறைய பேர் வந்து ஏமாந்து போகாம இருப்பாங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியா பாருங்க. நமக்கு இந்த Vivo V20 அப்படிங்கிற இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்றதுக்கும் ரிவ்யூ பண்றதுக்கும் தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மாதா மொபைல்ஸ். சோ மாதா மொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க ஊரு கன்னியாகுமரி 5 கிராமம்ல இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல்ஸ் உடனே சொல்லலாம். ஆன்லைன்ல அவைலபிளா இல்லாத எல்லா மொபைலுமே இங்க அவைலபிளா இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கொரியர் ஆப்ஷன் இருக்கு, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வாட்ச் பிராண்ட்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ வர தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து நீங்க என்கொயரி பண்ணாம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத செக் பண்ணுங்க. So descriptionல மாதா மொபைல்ஸோட கான்டாக்ட் எல்லாமே கொடுத்திருக்கேன், மறக்காம என்கொயரி பண்ணி கேளுங்க. நாட் only this mobile Vivo V20 மட்டும் இல்லாம என்ன மொபைல் உங்களுக்கு வேணுமோ ஆன்லைன்ல அவைலபிளா இல்லையா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. எல்லா ஆஃபர்ஸும் இருக்கு. சோ மறக்காம கேளுங்க. சோ இப்போ வாங்க இந்த Vivo V20 அப்படிங்கிற இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி உண்மையிலே என்ன இருக்கு அப்படிங்கறத கிளின்னு கிழிச்சிடலாம். சோ இதுதான் Vivo V20. பாக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிச்சு பார்ப்போம். சோ இவர் தான் மிஸ்டர் பென் குயின், எல்லா அன்பாக்சிங்லயும் நம்ம கூடவே இருப்பாரு. சோ ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் பென் குயின், உங்க இடத்துக்கு போயிருங்க. சோ பாக்ஸ்ல சைடுல வேற என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே கொடுக்கல. அண்ட் பேக்ல சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 44 MP ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இருக்கு, அதுதான் ஹைலைட்டே. அண்ட் அல்ட்ரா ஸ்லிக் பாடி 7.38mm அண்ட் 64 MP நைட் கேமரா இருக்கு. அண்ட் ஸ்னாப்டிராகன் 720G கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராசஸர் ரொம்ப கம்மி தான். ஸோ அது ஒரு நெகட்டிவ். அண்ட் வந்து 8GB RAM 128GB அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்குது மிட் நைட் ஜாஸ் கலர். ஸோ சன்செட் மெலடி இதை விட இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி, 0.8 அண்ட் 0.4 இருக்கு. விச் மீன்ஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் பாசிட்டிவிட்டி இன் திஸ் மொபைல். ஸோ சூப்பரான ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ சில பிரச்சனை இல்லை, நமக்கு கத்தி தேவையில்லை, ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போ போல டிபியூ கேஸ் அண்ட் சிம் இன்ஜெக்டர் டூல் அண்ட் கூட கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ். இப்போல்லாம் பிராண்ட்ஸ் டிபியூ கேஸை கொடுக்குறது நம்ம பெரிய விஷயமா பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓப்போவோட இவங்க கொஞ்சமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ கேஸ் எட்ஜஸ் அந்த சைடு ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு தேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சைடில் வச்சுக்கிட்டு மொபைல் எடுப்போம் கையில். மொபைல் உண்மையிலேயே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 171 கிராம்ஸ் தான், கூட திக்னஸும் கம்மி. ஸோ மொபைலை சைடில் வச்சுட்டு உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பட்டன் கொண்டது. ஸோ அதை உள்ளே வச்சுக்கிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் கூடவே நமக்கு வந்து ஏர்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான், இப்போலாம் யாருமே கொடுக்குறதில்ல. ஸோ அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 33 வாட்ஸ்னா ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 100 வந்து ஒரு 1 ஹவரில் வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணலாம், உள்ளே வந்து மொபைல் எடுப்போம். ஸோ மொபைல் உண்மையிலேயே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ உண்மையே நல்லா இருக்குது. ஸோ இதை விட சன்செட் மெலடி வந்து இதை விட எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்குது மிட் நைட் ஜாஸ். ஸோ வந்து நம்ம இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டாண்ட தலைவன் விவோ. ஸோ இது பூட் ஆகட்டும். நம்ம இந்த மொபைலோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டனும் வால்யூம் கீஸும் கொடுத்துருக்காங்க. வித் மெட்டல் ஃப்ரேம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே இருக்குது. 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த சிம் கார்ட் ட்ரேக்குள்ளே வாட்டர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரப்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைலும் கொடுக்குறது தான். ஸோ பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த மொபைலில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே திக்னஸை பாருங்கள், ஜஸ்ட் 7.38mm தான். ஸோ வெயிட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி, 171 கிராம் தான். பட் திக்னஸ் கம்மியாக இருக்கனால அந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது. ஸோ என்னதான் கேஸ் போட்டாலுமே கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சர்ஃபேஸில் பார்த்து வைங்க. அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜி மேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 6.44 இன்ச் கொண்டு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED அப்படிங்கும்போது உண்மையிலேயே விவிங் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ரிஃப்ரெஷ் ரேட் கம்மி தான், 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் படம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது.
பிக்சல் டென்சிட்டி கம்மி தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே படம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம சேனல் வீடியோ போட்டாச்சு. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே நல்லா தான் இருந்துச்சு, பட் அப்பப்போ கொஞ்சம் லேட்டா அன்லாக் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் வருது. ஸோ இதை இன்னும் கொஞ்சமே ஸ்பீடா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, பொக்கே, மேக்ரோ, இந்த மூணுமே அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 MP மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸோட நீங்களே பாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து Vivo V20 பேக் கேமரால 4K ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து ரஸ்தா காட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அலைகள் சவுண்ட் இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஸோ அது எப்படின்னா ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரி தெரியும். ஸோ திருள்ளர் ராக்கி இப்போதைக்கு தெரியல. ஓகே, ஜூமும் நல்லா இருக்குது, 6x ஜூம் ஆகுது. அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா கூடன்குளம் அணுமின் நிலையம் நமக்கு தெரியும். ஸோ 6x ஜூம் பண்ணலாம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே டைமில் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் லைட்டாக ஷேக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த டுவெல் கேமரா மோடு பார்க்கலாம். ஸோ இது வந்து இன் பிக்சர் மோடில் இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் கேப்சர் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் கேமரா தள்ளி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டியூவல் வியூ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட் அ டைமில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வீடியோ சேவ் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. டீட்டெயில்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அல்ட்ரா வைட்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பொக்கே மோடுமே செமையாக இருக்குது. டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ மோடுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபோக்கஸ் மொபைல் தான். ஸோ நைட் மோட்லேயுமே அந்த லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சில் 44 MP ஒரு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்னு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் 4K ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா கேப்சர் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மொபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமரா ஃபோக்கஸ் தான் நினைக்கிறேன். ஸோ கேமரா வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோ ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸ்க்காக நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அல்ட்ரா ஸ்டெடி மோடும் இருக்குது. அது போட்டால் ரொம்பலாம் ஷேக்கே இருக்காது. ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கு. 44 MB கேமரா வேறு எப்படி இருக்கும் அதானே. ஸோ கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா ஃபோக்கஸ் தாங்க, அதான் மெயின். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த நார்மல் ஃபோட்டோவாக இருந்தாலுமே சரி, பொக்கே மோடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. கேமராக்கு மட்டுமே இந்த மொபைலில் உருவாக்குன மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான். ஸோ கேமராக்கே 10 மார்க் கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ராசஸர், இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 லோ. இது வந்து 15,000 நமக்கு கிடைக்குது. ஸ்னாப்ட்ராகன் 720G தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அதுக்காக ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 613 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேமரா ஃபோக்கஸ்னால் வாங்குங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது அந்தந்த டைமில் டேன் ஆகும்போது லைட்டாக ஸ்டக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி கேம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் அப்போ இந்த ஜம்ப் பண்ணும்போது லைட்டாக ஏதோ ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்மூத்னஸாக இல்லை. அதாவது நமக்கு வந்து 15,000 என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே தான் இங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G அப்படிங்கும்போது நமக்கு 15,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமரா ஃபோக்கஸ் தான். ஸோ கேமரா ஃபோக்கஸ்னால் மட்டும் எடுங்க. நிறைய கேம்ஸ் ஏற்றி போட்டு கேம்ஸ் விளையாடும் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்னாப்ட்ராகன் 720Gலாம் ரொம்பலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும். டே பை டே யூசேஜ் நல்லா இருக்கும். பட் நார்மலாக கேம்ஸ் ஆடிக்கலாம். ஒரு 1 hour 2 hour ஆடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் ஆஃப் டியூட்டி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயரை விட கால் ஆஃப் டியூட்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இது என்ன பாயிண்ட்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நிறைய மொபைல்ஸில் அப்படி தான் இருக்குது. ரெண்டு கேமுமே நான் வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் நான் எந்த ஒரு லேக்குமே பார்க்கல. பட் ஃப்ரீ ஃபயரில் ஜம்ப் பண்ணுற டைமில் அந்த எட்ஜஸில் மூவ் பண்ணும்போது சின்ன லேகோ ஒரு ஸ்டக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 70 மார்க் போடலாம். அண்ட் இங்கே 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கும்போது நமக்கு டச் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் வந்து 120 Hz யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ப்ளோட் பேஸ்லாம் ரொம்ப இல்லை. ஃபேஸ்புக் அண்ட் அமேசான் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் போகலாம். நீங்கள் வந்து நிறைய கேம் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ஆன் பண்ணும்போதே உள்ள நிறைய மோட்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் கொண்ட மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 ரன் ஆகுது. ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படி தான் சொல்லி ஆகணும்.
அண்ட் இங்கே பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் நமக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ விச் மீன்ஸ் 1 ஹவர்லேயும் நம்மளால் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி லைஃப்மே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக ஒரு 70 மார்க் போடலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் யாருக்கெல்லாம் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ அண்ட் வீடியோ தான் எடுப்பீங்க, அதுக்கு மட்டும் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100% நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பேன், எனக்கு அதுவும் முக்கியம் தான். அது மட்டும் இல்லாமல் டே பை டே யூசேஜும் முக்கியம் தான், நார்மல் யூசேஜும் முக்கியம் தான். அது மட்டும் இல்லாமல் கேமிங்கும் நான் அப்பப்போ பண்ணுவேன் ப்ரோ. அப்படின்னா மட்டும் வாங்க. மற்றபடி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் தான் பண்ணுவீங்க, ஃப்ரீ ஃபயர்ல கிராண்ட் மாஸ்டர்லாம் போறீங்க, 24 hours கேமிங் தான் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த பட்ஜெட்ல வேற மாடல்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து ரொம்பவே தின்னா இருக்கணும், வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து Vivo V20 வாங்கலாம். அதுவும் நீங்க மாத மொபைல்ஸ்லயே வாங்கலாம். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். நாட் ஓன்லி திஸ் Vivo V20, என்ன மொபைல் என்ன மாடல் வேணுமோ, உங்களுக்கு கிடைக்காத மாடல் என்ன பிராண்டா இருந்தாலும் சரி, மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட்ல செக் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உடனே 24 hours ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சோ என்ன மாடலுமே உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் கூட இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மறக்க ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட 50 ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் டான் வந்துருக்கு. நம்ம டான் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ see next video. டில் உங்க வந்து எடுப்பது உங்க லிவ் இன்சூரடா. பை.